سرنا 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 بعون الله منهاجنا تقوى سرنا 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 بعون الله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله لا حول ولا قوة إلا بالله. சகோதரர்களே, புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேச போகிறோம். எடியூகேட்டடுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். எடியூகேட்டட்னா அறிவாளி, அறிவுள்ளவர். இன்டெலிஜென்ஸ்னா புத்திசாலி. எடியூகேட்டடாக இருந்த அர்த்தம் இல்லை, இன்டெலிஜென்ஸு கிடக்கு. அறிவுக்கு விளக்கம் கிடைக்கணும், அவர் தான் புத்திசாலியாக மாறுவார். நிறைய பேருக்கு அறிவு இருக்கு. உதாரணமாக சீக்ரெட் பாக்ஸில் போட்டிக்கு இதை குடித்தா கேன்சர் வர முடியும். படித்தவர், நல்ல விளங்கினவர், இங்கிலீஷும் தெரியும், அதே மாதிரி கேன்சர்னா என்னாண்டும் தெரியும், இதை குடித்தா சாபண்டும் தெரியும். படித்தவர், ஆனால் இதை குடிக்கிறாரு, அவருக்கு என்ன அறிவிரிக்கு விளக்கம் இல்லை, புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிட்டார். எங்களோட குழந்தைகளை அறிவாளியாக படைச்சி அறிவாளியாக வளர்த்து அர்த்தம் இல்லை. படித்து டிகிரி எடுத்து A லெவல் முடித்து குவாலிஃபிகேஷன் எடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்து உம்மாட மூஞ்சியில் சல்லுன்னு பாய்துண்டா இது புத்திசாலித்தனமாக வளரல. படித்த பிள்ளைய வளர்ந்துட்டு புத்திசாலித்தனமாக இல்லை. எப்படி எங்களோட பிள்ளையில் எடியூகேஷன்லேருந்து இன்டெலிஜென்ஸுக்கு கொண்டு போகிறதுன்ற பாடம் தான் சொல்லித்தரேன். 6 பாடம் 3 கட்டமாக படிக்கணும். 6 பாடம். முதலாவது பார்க்க படிக்கணும், பார்த்ததை விளங்க படிக்கணும், விளங்கினபடி அமல் செய்ய படிக்கணும். எப்படி ஒரு பிள்ளைய பார்த்து விளங்கி அமல் செய்ய படிப்பிக்கிறது? நிறைய பேர் எங்கே நோ பார்க்கின்னு போட்டிருக்கோ அங்கத்தான் பார்க் பண்ணுறது. எங்கே டேஞ்சர்னு போட்டிக்கோ எட்டி பார்ப்பாங்க, என்னவோ தெரியா டேஞ்சரையா. இந்த மனோநிலை இருக்கு. சில ஆட்கள் என்ன செய்யறதில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ பார்த்து விளங்குறன்னு சொல்கிறது ஒரு பிள்ளைக்கு எப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை வாசித்து அதன்படி நடக்க சொல்லிக் கொடுக்கணும். சில பெண்கள் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, அல்லாட கிருபை கொண்டே எனக்கு கையால் கண்ணுனா தான் ஊற்ற போகும். ஏன்? இவங்களுக்கு வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியா, அதை பார்த்து செய்ய தெரியா, டோட்டுன்னு அமுக்கிறது என்ன மாயமோ சுத்துதுங்க இல்லைன்னு தெரியா, அதை விளங்கி கொள்ள விருப்பம் இல்லை. எடியூகேட்டட் பட் இன்டெலிஜென்சி தேடி படிக்கணும், வாசித்து விளங்கணும், கேட்டலாக் பார்க்கணும், அந்த மனோநிலை இல்லை. எப்பயும் ஒரு பிள்ளைக்கு வாசிப்பை படிப்பீங்க, எதையும் வாசித்து விளங்க சொல்லிக் கொடுங்க. இந்த காலத்தில் பயான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு எல்லாத்துக்குமே பயான் பண்ணணும். ஒரு காலம் இருந்துச்சு, எப்படி தெரியுமா, பயான் இல்லை. நல்ல ஒரு கித்தாப் எடுத்து ஒரு ஆள் கையில் கொடுத்தா, நல்ல ஒரு புத்தகத்தை ஒரு ஆள் கையில் கொடுத்தா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், என் வாழ்க்கையை மாற்றின புத்தகம் இதுன்னு சொல்லுவார். ஏன்? வாசிப்பு பழக்கம் மேலோங்கி இருந்துச்சு. இந்த காலத்தில் வாசிப்பு பழக்கம் இல்லை, எங்கே பார்த்தாலும் பயானாகத்தான் இருக்குது. ஆகவே பிள்ளைக்கு வாசித்து விளங்குற மனோநிலையை கொடுக்கணும். அதான் இன்டெலிஜென்ஸில் நம்பர் 1. 2வது, உங்களோட பிள்ளைக்கு கேட்க படிப்பிக்கணும், கேட்டதை விளங்க படிப்பிக்கணும், அதன்படி அமல் செய்ய படிப்பிக்கணும். எப்படி ஒரு பிள்ளைக்கு கேட்க படிப்பிக்கிறது? ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி கேட்கணும். உம்மா என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள், பாப்பா என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள், டேடா மாமா என்ன சொன்னோன்னு சொல்லுங்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி கேட்கணும். அது கேட்ட முறை சரியான்ட்டு அதில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்து திருப்பி சொல்லணும். மா மகள் நான் இது இல்லைம்மா சொல்ல வரேன், இப்படித்தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி கேட்க படிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது தான் பேச படிப்பிக்கணும். யாருக்கு கேட்க தெரியாதோ அவர்களுக்கு பேச தெரியா. பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பேச்சு வரலன்னா முதலாவது என்னத்தை செக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் காதைத்தான் செக் பண்ணுவாங்க. கேட்க இயலாத குழந்தைகளுக்கு பேசுகிறது சிரமமாக மாறும். அப்போ யாருக்கு கேட்க இயலாதோ அவர்களுக்கு பேச இயலாது. யாருக்கு கேட்க படிக்கலையோ ஒரு ஆள் சொல்கிறத நிதானமாக கேட்குறது, அமைதியாக கேட்குறது, பொறுமையாக கேட்குறது யாருக்கு பழக்கம் இல்லையோ, பேச போக்கில் திருப்பி பேசுகிறவங்களுக்கு என்ன பண்பிருக்காது, பேசுகிற பழக்கம் இல்லாமல் போகும். கேட்க படிப்பிக்கும். அதுவும் யாராவது பேசக்கூடிய நேரத்தில் அவங்களோட முகத்தை பார்த்து பேச படிப்பிக்கும். ஒரு பிள்ளையோட தாயே நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை என்ன சரி கூப்பிட்டா முகத்தை பார்த்து பேசுங்க. அதில் பக்கம் முழு உடமையும் திருப்பி பேசுங்க. ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுன்னத்தான ஒரு முறைத்தான் யாரும் பேசினா முழு உடமையும் திருப்பி பார்த்து பேசுவோம். இப்படி ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு ஒரு சைடால் பேச மாட்டாங்க. இந்த காலத்தில் புள்ள கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் விளங்குதுமா சொல்லுங்கன்னுது. அதுக்கப்புறம் காதில் ஃபோனை வச்சுக்கொண்டு சொல்லுங்கம்மா மற்ற காது இருக்குதுன்னு சொல்லுது. இல்லை, முகத்தை பார்த்து பேச பழக்கம். ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் முகத்தை பார்த்து கேட்கக்கூடிய பழக்கத்தை பழக்கம். அதே மாதிரி பேசுகிறத எப்படி படிப்பிக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். கேட்குறத பார்த்தோம், இப்போ எப்படி பேசுகிறது?
உம்மா சொல்கிற மகனுக்கு, மகன் கடைக்கு போய்ட்டு 2 கிலோ சம்பாரிச்சு வாங்கிட்டு வா வாப்பா, சோப்பரிசி வாங்கிட்டு வராது, வாப்பா முறை சோப்பரிசி தான் வாங்கிட்டு வராது, வீட்டில் யாரும் சோப்பரிசி தின்றதில்லை, சோமில்லாதவங்க தான் சோப்பரிசி தின்னுவாங்க, டயபெட்டிக் உள்ளவங்க தான் சோப்பரிசி தின்னுவாங்க, உடனே நிறைய சோப்பரிசி ஆயிருக்கு, அன்றைக்கு குழந்தை சோப்பரிசி ஒன்றும் முடியலை. மகன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வா வாப்பாண்டா. அவன் என்ன அரிசி வாங்கிட்டு வருவான்? சோப்பரிசி தான் வாங்கிட்டு வருவான். அப்போ உம்மா சொல்லுவாள், உனக்கு நான் படித்து சொன்னேன் தானே சோப்பரிசி வாங்கிட்டு வராதுன்னு. அம்மா நீ வாங்கி நிறைய சோப்பரிசி தானேம்மா சொன்னான், சம்பாரிசின்றது ஒரு தடவை தானேம்மா சொன்னான். பேசக்கூடிய நேரத்தில் தெளிவாக பேசணும், கட் அண்ட் ரைட்டாக பேசணும். எப்படி பேச படிக்கிறது? பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பில் பிள்ளையோட கட் அண்ட் ரைட்டாக பேசணும், அழகாக பேசணும், தெளிவாக பேசணும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகத்தான் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட சூனிய பேச்சு இல்லை, மறைமுகமான பேச்சு இல்லை, கிளியராக இருக்கும். 3 வாள் இருந்தால் ஒவ்வொரு வாளுக்கு ஒவ்வொரு பேரிக்கும். பெரிய வாள், சின்ன வாள், கட்ட வாள்னு சொல்ல மாட்டாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்? அவர்களோட பேச்சு கொஞ்சம் முன்ன பின் ஆகினா அது ஒரு ஹதீஸாக மாறும், அது ஒரு அமலாக மாறும். அவங்க தெளிவாகத்தான் பேசினாங்க. சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பேச்சு தெளிவாக இருக்கணும், அனவசியமான பேச்சு பேசக்கூடாது. எப்படி பிள்ளைக்கு பேச படிப்பிக்கிறது? ஒரு பிள்ளை ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன திரும்ப செய்யணும்? அந்த பிள்ளைகிட்ட திருப்பி சொல்லணும், மகள் நீங்கள் இதையா சொல்ல வாரீங்க, இல்லைம்மா இதை சொன்னால் இதைத்தான் நான் சொல்ல வாரேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு சொல்லணும், இது இப்படித்தான் சொல்லணும். எப்படி கேட்க படித்தோம்? ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள், இது கேட்க படிக்கிறது. ஒரு புள்ள உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன போகிறோம், அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும், மகள் நீங்கள் இதைத்தானே சொல்ல வாரீங்க. அப்போ அந்த புள்ள சொல்லணும், இல்லைம்மா இதுதான் அப்படின்னா இந்த விஷயத்தை இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்குறது, பேச படிக்கிறது. அடுத்தது தான் சகோதரர்களே, உணர படிக்கணும், உணர்ச்சிகளை படிக்கணும், என் ஃபீலிங்ஸை படிக்கணும், ஃபீல் பண்ண படிக்கணும், என் ஃபீலிங் சரியாக பிள்ளையான விளங்க படிக்கணும், அதன்படி அமல் செய்ய படிக்கணும். எப்படி ஒரு மனிதன் ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறேன், தன்னோட சென்சர் எப்படி விலையும் கொள்றேன், நான் ஃபீல் பண்ணுறது சரியாக பிள்ளையான்றதை எப்படி விலையும் கொள்கிறேன். எப்பையும் நிதானத்தனத்தை கொணரணும், நிதானமாக இருக்கணும். யார் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுவார்களோ இவர்களுக்கு நிதானத்தனம் வரும். தொழுகையின் மூலமாக தான் ஒரு மனிதன் நிதானத்தனத்தை அடைகிறான். நிதானம் வரும், சிந்தனையும் செயலும் ஒருமுகப்படுத்தப்படும். என்னத்தை சிந்திக்கிறனோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன அமல் செய்கிறோமோ அதை சிந்தித்து செய்யக்கூடியவர்கள், ஒரு நாளைக்கு 5 நேரம் பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களுக்கு நிதானத்தனம் வரும். அதோட திக்ர் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உள்ளங்கள் நிம்மதி அடையாது எது வரைக்கும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாத வரைக்கும். திக்ரின் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடையும், நிதானத்தனத்தை வரும். அப்போ ஒரு பிள்ளைக்கு தொழுகையை பழக்கணும், திக்ருடைய பழக்கத்தை கொண்டு வரணும். அப்போ இந்த புள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். யார் 5 நேரம் டைமுக்கு எழும்பி தொழுகிறாங்களோ இவங்களுக்கு 2 குணம் சிம்பிளாக சொல்லுவாங்க. ஒன்று என்ன? செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு ஆளுக்குத்தான் தன்னை கண்ட்ரோல் பண்ணி எலும்பேலுமாக இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள ஆளுக்குத்தான் தன்னைத்தான் என்ன செய்யலும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், தொலை வரலாம். அப்போ தொழுகையின் மூலமாக பேசிக்கான 2 பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏற்படும். ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், காலையில் எழும்புறதுன்றது லேசல்ல, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்போ ஒரு புள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பழக்கிறேன்னு சொன்னால் தொழுகையை தான் பழக்கணும். அதே மாதிரி தன்னம்பிக்கை வரும், என்னால் முடியும், என்னால் நினச்சா சாதிக்கலாம், நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஷா தொழுவேண்டா தொழுவேன், சுபவுக்கு எலும்புண்டா எலும்புவேன், நான் ஆசைப்பட்ட அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறுறது இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏற்படுறது. ஸோ ஒரு குழந்தைக்கு தொழுகையின் மூலமாகவும் ஜிக்ருடைய குணத்தின் மூலமாகவும் அந்த பிள்ளைக்கு உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். பாவம் செஞ்சார் ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி வந்து ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னார் தவறு செய்கிறார். கேட்டாங்க, தொழுகிறாரா? ஆமாம் தொழுகிறாங்க. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த தொழுகையை வர பார்த்துக்கொள்ளும் அப்படின்னா தொழுகை உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர இல்லாத ஒரு ஆளை நீங்கள் பாவத்தை பற்றி பேசி அட்வைஸ் பண்ண வேணாம், தொழுகையின் பக்கம் அவர் என்ன செய்யுங்கோ, அலைங்கோ. அவனோட பிள்ளைய தொழுகையின் பக்கம் ட்ரெயின் பண்ணுங்கோ. தவறு செய்கிற பிள்ளைய தவறை பற்றி பேசி ஏசி அடிக்கிறத விட்டுட்டு தொழுகையின் பக்கம் முக்கியத்துவம் கொடுங்கோ. இது உணர்ச்சிகளை தானாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக மாறும். அடுத்தது தான் சகோதரர்களே, வாசம்டா என்ன, நாத்தம்டா என்ன? சில ஆட்களுக்கு வாசத்துக்கும் நாத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரே ஆடையை திருப்பி திருப்பி அடையும் சில குழந்தைகள், வாஷ்ரூமில் பாத்ரூமில் மிச்ச நேரம் இருக்கும் ஒரு குழந்தைகள். வாசத்துக்கும் நாத்தத்துக்கும் வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கணும். எப்பயும் சுத்தத்தை பேணணும். ஏன்? ஈமானின் பாதி. ஒரு புள்ள சுத்தம் இல்லாத போதுண்டா இது மார்க்கத்தொட்டு ஓரமாகுதுன்றது தான் அர்த்தம். ஒரே ஆடையை திருப்பி திருப்பி போடுது, சுத்தம் இல்லாத வார்த்தைகள் பேசுது, அசுத்தமான பேச்சுக்களை பேசுது, அனாவசியமான பாடல்களை கேட்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியான எல்லாம் ஆபாசமான படம் பாட்டு ட்ராமாக்களை வீட்டுக்குள்ளே பார்க்குது. எந்த புள்ள சுத்தம் இல்லாமல் போகுதோ, சுத்தம் இல்லைண்டா டஸ்ட் ஊற்ற குப்பை மட்டுமல்ல, ஒவ்வொரு சென்சர்லையும் உடம்புலிக்கில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சுத்தம் வெளியாகணும். அது சுத்தம் இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் புள்ள ஈமான் விட்டு வெளியே போகுது.
மார்க்கத்தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுது. ஆகவே ஒரு புள்ள சுத்தத்தை பேணணும். காலையிலிருந்து அந்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் வெளியே இருக்கக்கூடிய நேரத்திலையும் ஒரு பிள்ளைக்கு சுத்தத்தை பழக்கணும். சுத்தத்தை பழக்கினா இந்த பிள்ளை என்ன செய்யும்? தவறு செய்யாது, பிழை செய்யாது, ராங் செய்யாது. படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டைட்டில் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டிகிரி எல்லாம் இருக்குது. ஆனால் தவறான உறவுகள் இருக்கிறாங்க, ஆபாச படம் பார்க்குறாங்க, சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு சுத்தம், உடல் சுத்தம், உள சுத்தத்தை படிப்பிக்கணும். இது எப்படி படிப்பிக்கிறது? இது எப்படி படிப்பிக்கிறது? உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு புள்ள சுத்தமாக இருக்கணும். அகற்றப்பட வேண்டிய நகங்கள் அகற்றப்படணும், அகற்றப்பட வேண்டிய முடிகள் அகற்றப்படணும், அழகான ஆடை அணிவிக்கணும். உடம்பு சுத்தமாகக்கூடிய நேரத்தில் என்வாயன்மெண்ட் சுத்தமாகணும். அந்த புள்ள இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படணும்? வீட்டுக்குள்ள அசுத்தமான நடத்தைகள் இருந்து இந்த வீட்டை பாதுகாக்கணும். எந்த புள்ளையோட உடம்பு சுத்தமாக இருக்குதோ, அந்த புள்ளையை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கிறதோ, அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள அசுத்தமான நடத்தைகள் இருந்து அந்த வீடு பாதுகாக்கப்படுதோ, இந்த புள்ளை என்ன செய்யும்? நேச்சுரலாக, இயற்கையாக சுத்தமான புள்ளையாக மாறும். இது தவறில் இருந்து ஓரமாகும். அடுத்தது தான் சகோதரர்களே, சிந்திக்க படிக்கணும். தண்ட சிந்தனை சரியா பிழையாண்டு விளங்க படிக்கணும். அதன்படி அமல் செய்ய படிக்கணும். சிந்தனை பல வகை: பாசிட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ப்ரோஆக்டிவ் திங்கிங், லேட்டரல் திங்கிங், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், சிம்பிள் திங்கிங், பிக் திங்கிங், ஸ்டாட்டிஸ்டிக் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், டைப்ஸ் ஆஃப் திங்கிங். இன்னமெல்லாம் நீ எப்படி சிந்திக்கிறோமோ தன்னையோட வாழ்க்கை. ஒரு பிள்ளைக்கு எப்படி சிந்திக்க படிப்பிக்கிறது? நானும் ஒரு சிந்தனையாளனாக எப்படி மாறுறது? வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலையை நான் எப்படி கொண்டு வரது? சகோதரர்களே, ஒரு பிள்ளைக்கு எப்படி சிந்திக்க படிப்பிக்கிறது? ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். மஷூரா கேட்க, முசாக்கரா பண்ண, மற்றவங்கள்ட்ட கேட்டு செய்கிறது. ஒரு பெற்றோர் என்ன செய்யணும்? தன் பிள்ளைகிட்ட அந்த பழக்கத்தை கொண்டாடணும். கேட்டு செய்யுங்கன்னு சொல்கிறதல்ல, நான் என் பிள்ளைகிட்ட சில விஷயத்தை கேட்டு செய்யணும். வாரம் அந்த மஷூரா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், மகள்கிட்ட வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன கலர் பண்ணால் நல்லம்னு பிள்ளைகிட்ட கேட்கணும். இன்றைக்கு நாங்கள் சாப்பாடு ஆக்குறோம், பகல் சாப்பாடு ஆக்குறதா என்ன செய்யணும்? பிள்ளைகிட்ட மஷூரா கேட்கணும். இப்போ விஷயத்தை கேட்டு செய்கிறது, 4 பேர் சொல்கிறத கேட்குறது, அட்வைஸ் கேட்குற ஒரு மனோநிலை யாருக்கு வருமோ இவர்கள் சிந்தனையில் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சிந்தனையில் தேர்ச்சி பெறுறதுக்கு இலகுவான வழி 4 பேர்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை செய்கிறது, மஷூரா பண்ணி முசாக்கரா பண்ணி செய்கிறது. யார் அட்வைஸ் பண்ணாலும் நிதானமாக தண்டை குறைய ஏற்றுக்கொள்கிற மனோநிலை வருமா, இவர்கள் சிந்தனையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு படிப்பித்தது எஜுகேஷன்லேருந்து இன்டெலிஜென்ஸாக மாறுறது எப்படின்ட்டு. தாய்மார்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க படித்தவங்க. எஜுகேட்டட் என்ன தெரியுமா செய்வாங்க? சிலபஸ் படிப்பாங்க, சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியுமா செய்வாங்க? சிலபஸ் உருவாக்குவாங்க, சப்ஜெக்ட்ஸ் உருவாக்குவாங்க. எஜுகேஷன்லேருந்து இன்டெலிஜென்ஸான ஒரு சமூகமாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.